கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 65 சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65 வசனம் 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டை துவங்கின நாம் இந்த ஆண்டின் முதல் மாதத்தை கடந்து 2வது மாதத்திலும் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கின்றார், கிருபை செய்திருக்கின்றார். கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒரு இமைப்பொழுதை கூட நாம் கடக்க முடியாது. அப்படியாக கடவுள் நம்மோடு கூட இருந்து கடந்த 31 நாட்களை கடந்து ஒரு புதிய மாதத்திற்குள் 2வது மாதமாகிய இந்த மாதத்திற்குள் பிரவேசித்து 2வது நாட்களையும் காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். கடவுள் காலங்களை நாட்களை நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த நாட்களை கர்த்தர் என்ன செய்கின்றாராம்? நன்மையினாலே நாம் நிரப்புகின்றார். அந்த நாட்களிலே நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு நாட்களாக காலங்களாக நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படுகின்றது. நமக்கு ஒருவர் வெகுமதி கொடுக்கின்றார். நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நமக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கும் பொழுது அந்த வெகுமதியை ஒரு வண்ண தாளினாலே மூடி அதை மிக அழகாக அதை பேக் செய்து நம்முடைய கையிலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த வண்ணத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு மிகுந்த ஒரு ஆவல் உண்டாகும். அழகிய நேர்த்தியான வண்ணங்களில் அந்த ரேப்பர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை தாண்டி அந்த வண்ணத்தோடு நம்முடைய மகிழ்ச்சி நின்று விடாமல் அதற்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை நாம் திறந்து பார்க்கும் பொழுது அங்கே பல ஆச்சரியங்கள் கடந்து வரும். நேற்றைய தினத்தில் கூட ஒரு கூட்டத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஊழியத்தினுடைய பிளானிங் மீட்டிங் ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு கர்த்தருடைய தாசன் என்ன செய்தார்? எல்லாருக்கும் ஒரு டவல் பரிசாக அவர் கொடுத்தார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் சொன்னார், எனக்கு டவல் இல்லை, ஒரு டவல் வாங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். கடவுள் என் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக எனக்கு ஒரு அழகிய ஒரு டவல் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த கிஃப்ட் பேக்கை நாம் பிரிக்கும் பொழுது அதற்குள் நம்மை மகிழ்விக்கின்ற நம் எதிர்பார்த்த பொருட்கள் அதிலே இருக்கும் பொழுது இரட்டிப்பான மகிழ்ச்சி நமக்கு வருகின்றது. அதே வண்ணமாகத்தான் கடவுள் நாட்களையும் காலங்களையும் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த நாட்களுக்குள்ளாக பல விதமான நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் அவற்றை தான் இங்கே வலியுறுத்துகின்றார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். நீ நடத்தி வருகின்ற பாதை ஒரு நெய்யாய் பொழிகிற அவ்வளவு நேர்த்தியான ஒன்றாக அழகான ஒன்றாக நீ நடத்துகிற பாதை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதம் பல நன்மைகளை தன்னிலே கொண்டதான ஒரு அழகான வண்ண காகிதங்களால் சுற்றப்பட்ட ஒரு வெகுமதியாக நம்முடைய கரத்தில் கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த நாட்களின் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் இருக்க போகிறது. இந்த காலண்டரை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இதில் ஒரு விந்தை இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் என்ன விந்தை என்றால், இந்த மாதத்தில் எல்லா நாட்களும் அது ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரையிலும் எல்லா நாட்களும் இந்த மாதத்தில் சரியாக 4 முறை வரப்போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 4 முறை, திங்கட்கிழமை 4 முறை என்று சொல்லி அப்படியே சனிக்கிழமை வரையிலும் 4 முறை
மற்ற மாதங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு சில நாட்கள் 5 முறை வருவதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதம் எல்லா நாட்களும் 4 முறை வரப்போகிறது. அதுவே நம்மை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், அதையும் தாண்டி ஆண்டவர் இந்த மாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர். இந்த வருஷத்துடைய 2வது மாதத்தில் இன்னும் மாபெரும் நன்மைகளை, நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய, நம்மை பிரமிக்க செய்யக்கூடிய அநேக நன்மைகள் இந்த மாதத்திற்குள் ஒளிந்து இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கடவுள் நேர்த்தியாய் நம்மை வழிநடத்தி அவையெல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்தை நான் எப்படியோ தாண்டி வந்து விட்டேன். இந்த மாதத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன்? என் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? என் பொருளாதார பற்றாக்குறைக்கு வழி என்ன? என் ஆரோக்கியத்தில் கடவுளுடைய பங்கு என்ன? என் குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கிற தீராத குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன என்று கேட்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெகுமதியை கடவுள் கொடுக்கிறார். அதை நீங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது அதிலே பல ஆச்சரியங்கள் நடக்கப் போகிறது. அந்த ஆச்சரியங்கள் எல்லாம் உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் தீர்வாக இருக்கப் போகிறது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. ஆமாம் ஆண்டவரே, காலங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. காலங்களையும் நாட்களையும் நாங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. கடவுள் எங்களுக்கு ஈவாய் கொடுக்கிற கடவுள். அப்படி ஈவாய் கொடுக்கின்ற அந்த காலங்கள் நாட்களில் கூட அநேக ஆச்சரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் வைத்திருக்கிறீர். அப்படியே இந்த மாதத்திலும், இந்த 2வது மாதத்திலும் கடவுள் எங்களுக்கு மாபெரும் நன்மைகளை செய்கிறவராய் ஆண்டவரே, நீர் இந்த மாதத்தை எங்களுக்கு துவங்கும்படி பலன் கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அந்த மகிமையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அற்புதமான வழிநடத்துதலை நாங்கள் காணப்போகிறோம். ஆமாம் ஆண்டவரே, மெய்யாகவே இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களை நடத்தும் பொழுது அதை நெய்யாய் பொழிகின்ற வண்ணமாக எங்கள் வாழ்க்கை பிரமிப்புகளினாலே நிரம்பப் போவதற்காய் தோத்திரம். அது என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இந்த கிருபையை நீர் வைத்தருள்வீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.